அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோல ராமலிங்க விலாசத்தோட ஹிஸ்டரிய ஷார்ட்டா பார்த்தோம். இப்ப வாங்க ராமலிங்க விலாசத்துக்குள்ள போவோம். உள்ள என்டர் ஆன உடனே ஒரு மாதிரி வார்ம் லைட் போட்டு பிரம்மாண்டமா இருந்துச்சு. இந்த இடம் பேரு தான் தர்பார் ஹால். இந்த இடத்துல தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் துரை கூட கான்வர்சேஷன் நடத்தினோம். அவர் உள்ள குதிச்ச பிளேஸ கவர் பண்ண மறந்துட்டேன். இந்த தர்பார் ஹால் ஃபுல்லாவே அவங்களோட ஹிஸ்டரிய பழச்சாறு வச்சு ஃபுல்லா பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க. இத்தனை வருஷம் ஆயும் பில்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. உள்ள யூஸ் பண்ணிருக்க மரக்கட்டை, கதவு, ஜன்னல் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. ஒவ்வொரு கதவும் அவ்வளவு பெருசா ஒரு கை அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சு. சேதுபதி மன்னர்கள் போருக்கு யூஸ் பண்ண வேல்கம்பு, வளரி, வாள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் எம்பளம் போட்ட கன், அவங்களோட ஸ்வாடுமே இருந்துச்சு. ஹால் ஃபுல்லா ராஜாவோட போட்டோஸ், எந்தெந்த பீரியட்ல யார் யார் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல்ஸுமே இருந்துச்சு. இன்னொரு சைட்ல அந்த ஹால்ல எந்த மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ராம்நாத் சேதுபதிஸோட லோகோ, அவங்களோட சீல், அவங்க யூஸ் பண்ணின கால் சிலம்பு, விளக்கு, மான் கொம்பு, பிராஸ் பிளேட்ஸ், செப்பேடு எல்லாமே இருந்துச்சு. செப்பேடு எதுக்காகனா யாருக்காவது லேண்ட் டொனேட் பண்றாங்க அப்படின்னா அதுலதான் வந்து எழுதி கொடுப்பாங்களா. பட் அதுல எழுதி இருக்க தமிழ் வந்து நமக்கு புரியவே இல்ல. அதை தாண்டி இன்னொரு இடத்துல அரசருக்கு மணிமுடி சூட்டுற இடமும், அது பக்கத்திலேயே ராமநாதபுரத்தோட மேப்புமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள போற வழியில இளவட்ட கல்லு, நந்தி சிலை, அப்புறம் அவங்க வழிபட்ட சாமிகளோட சிலை எல்லாமே இருந்துச்சு. உள்ள போன அப்புறம் அரசரோட சிம்மாசனம் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடியே ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சு. அந்த சுரங்கப்பாதை வழியா போனா நேர உத்தரகோசமங்கை கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உள்ள வந்து ஒரு ஆள் குதிரை ஓட்டிட்டு போற அளவுக்கு ஹைட் இருக்குமா. இப்ப அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த தர்பார் ஹால்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருமே இருந்துச்சு. பட் அது அண்டர் ரெனோவேஷனால நமக்கு மேல போக முடியல. பிளஸ் ஒரு சின்ன வேண்டுகோள், அங்க இருக்க தூண்ல எல்லாமே இவங்க லவ்ஸ் அவங்க, அவங்க லவ்ஸ் இவங்கன்னு ஏகப்பட்ட நேம் எழுதி இருந்துச்சு. இந்த செவத்துல ஸ்கிரிபிள் பண்றது இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பிரைசஸான ஆர்ட் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்காது. ராஜாவோட வீடு, தங்க கோயில், சிப்பாய்கள் வாழ்ந்த இடம், அவங்க ஓட்டின மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அவங்களோட கார் கலெக்ஷன், இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ரோஸ் டைரிஸ்ல வர இருக்கு. சோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க. பார்ட் 3க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.